Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 12th chemistry 6 PTA question bank உடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 12th physicsக்கும் PTA question bank அப்லோட் பண்ணியாச்சு. 12th மேக்ஸை பொறுத்தவரைக்கு கொஸ்டின் பேப்பர் 1 and 2க்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் வித் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் வீடியோலாம் பார்க்கலன்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 12th கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு 6 கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 30 மதிப்பெண் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவாக இருக்குது. இன்டீரியர் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் கொஸ்டின் பேஸில் நிறைய ரியாக்ஷன் வால்யூம் 2ல் வரக்கூடிய நிறையா வினாக்கள் வந்து ஹார்ட் கொஸ்டினுடைய பேஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த 6 கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உறுதியாக 30 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நான் நிறையா கேள்விகள் வந்து ரிப்பீட் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை படித்த ஒரு 50 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 70க்கு எடுத்துடலாமாண்டா ஒரு வேளை எடுக்கலாம். ஆனால் நீங்கள் மேக்ஸிமமாகவே 30 மார்க்ஸ் வச்சு அதனுடைய அடிப்படையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பரை மட்டும் ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்தா நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா முழுமையாக சென்டம் எடுக்க முடியுமாண்டா உறுதியாக வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்டா 1 மார்க்ஸ் மொத்தம் ஒரு 15 இருக்குன்னா ஒரு 9 இல்லாட்டி 8 கொஷினுக்கு தான் புக் பேக்கில் கேட்குறாங்க. ரிமைனிங் கூட 5-6 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக கேட்குறாங்க, புக்கிங்கில் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி தான் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட்டிவ் ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. 5 மார்க் கொஷினை செக் பண்ணும்போதே உங்களுக்கு ஹார்ட் கொஷின் வரக்கூடிய டைப்பில் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு புக் பேக் கொஷினும் இருக்கும், புக்கின் கொஷின் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சில வினாக்கள் ஒரு 2 2 மார்க்கு 2 3 மார்க்கு ஒரு 5 மார்க்கில் ஒரு சில வினாக்கள் வந்து டைட் பண்ணுவாங்க. யாருக்குன்னா முழுமையாக மதிப்பெண் எடுக்கக்கூடாது, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கணும், பாடங்களை முழுமையாக புரிஞ்சு படிச்சிருக்கணும், அதனால் டைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்து நீங்கள் நீட் எழுத போகிறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிடிஏ கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். கண்டிப்பாக இந்த 6 கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் 30 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து கெயின் பண்ணலாம். அதை விட அதிகமாகவும் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறோம்னா அந்த கொஸ்டினை படிக்கணும். அது ரிலேட்டடாகவும் அடுத்த கொஸ்டின் நம்ம படிக்கும்போது எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பஸ் தேங்க்யூ.